to the subtle regions to offer bhog. I'd now like to invite a few people to come up on the stage. There are going to be a number of announcements. And also, I would like to welcome Sister Lekha from Sri Lanka. She'll be meeting the class at some point, but I'm just going to welcome you on behalf of all the UK family. Sister Lekha from Sri Lanka, just turn around, show your face, and give her a big hand because she's from that place where the war in Sri Lanka took place, the last war. And Baba Center, she's coordinating wonderful service. And Sister Gopi had shared the news during the week, yesterday and Friday, in both the classes. And so you will hear more from Sister Lekha at some point. She's here for service. And so there's going to be few program in Tamil, and we will let you know when that's happening, okay? So for now, welcoming Sister Lekha. And so now I'd like to... ஒவ்வொரு நாளும் புதுமை தான் இல்லையா? பாபா சொல்கிற மாதிரி ராமல வண்டர்ஃபுல்லான ஒரு டைம். இந்த டைம் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம வந்து ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது ஒவ்வொரு இடமா போனோம். அப்போது சிஸ்டர் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு பகுதிக்கு போனோம். ஜஸ்ட்டு புது வீடு கட்டியிருந்தாங்க சிஸ்டர். அப்போ தான் அந்த தண்ணி கூட அந்த இடத்துல போட்டிருக்காங்க. கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி வருது, கொஞ்சம் கலந்த மாதிரி தண்ணி வருதுன்ட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய சேவை பண்ண வச்சாங்க. லாஸ்ட்டாக அந்த இன்னும் ஒரு நினைவு இருக்குது, பீச்சுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிக்னிக் எல்லாம் பண்ணணும். நம்ம கூட வந்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது மறக்க முடியாத ஒரு இதாக இருந்தது. இப்போ அதே சிஸ்டர் இங்கே வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் வந்து ஆரம்பத்தில் ஜகாபாய் இருந்தார் இல்லையா, அவர் மூலியமாக ஸ்ரீலங்காவில் ஒரு முக்கியமான ஒரு நிறைய பேரை எனக்கு ஜூமில் தான் சந்தித்த பழக்கம். ட்ராமா படி இன்னைக்கு நேரடியாக அவங்கள சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். 2010 வந்து யுகேக்கு போகிறதுக்கு நிர்மலா தீதி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததால் விசா கிடைக்கல. அப்போ அந்த பாஸ்போர்ட்டில் திருப்பி வர முடியாது, 10 வருஷம் போகணும். 10 வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி என்னத்தை நான் அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே ப்ரப்போஸ் பண்ணினாங்க, கிடைக்கல, விட்டாச்சு. பட் ட்ராமாவில் இப்போ வரணும்னு இருந்திருக்கு. இப்போ நிர்மலா தீதி அஷரிரி அல்லது ஏஞ்சலிக்கான பிரபு தான் அவங்களுடைய அந்த எண்ணம் வந்து நிறைவேறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாபாவும் ராமாவும் ஏதோ வகையில் யாரையெல்லாம் கருவியாக்கி வந்து இந்த டைமில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கல்பத்திலே நடக்குதுனே. அப்போ மீண்டும் உங்களை அந்த கல்பத்தில் அடுத்த கல்பத்திலே சந்திப்போம். கல்பமாக சந்திப்போம். அந்த வகையில் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்ன பிரதர் சொன்னார், நீங்கள் அனுபவம் பெறுவீங்கன்னு. என்னெல்லாம் பொக்கிஷத்தை பாபா நமக்கு படிப்பிச்சிருக்கிறாரோ அதை முடிஞ்ச அளவு உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் நாங்கள் சந்திப்போம் நினைக்கிறோம். சொன்னார் பிரதர், நீங்கள் டெய்லி முரளி இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையும் அதே தான். அதாவது இந்த
கொரோனா வந்ததுலேருந்து கொஞ்சம் டெய்லி முரளி கேட்கறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப ஈசன் இருக்குது. ஆனால் அது ஒரு காரணமாக போயிட்டுது. எல்லாருமே அதை பயன்படுத்துகிறோம். நாங்கள் வெண்டைக்கு எங்களுக்கு முன்னால் எப்படிலாம் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் தினமும் சென்டருக்கு ஓடி போய் முரளி கேட்டதான் காரணம். டைமுக்கு முதலே பாபாட்ட முரளி கேட்கணும்னு சொல்லி ஓடி ஓடி போய் கேட்டதான் இன்றைக்கு பாபா இந்த நிலையில் எங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அவை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பாபாட முரளியை பாபாவுடைய இடத்துல இருந்து நாங்கள் கேட்கும் பொழுது அதில் ஒரு சக்தி எங்களுக்கு நிச்சயமாக இருக்க செய்யும். உங்களுக்கு நிறைய வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே அதில் தான் தங்கியிருக்கு. அதான் அடிப்படை.